அனைவருக்கும் வணக்கம். ஆற்காடு குமரனின் கவிதைகள் தற்போது ஒலி வடிவில் உங்களின் செவிகளுக்கு இனிமையாக. கல்லூரி படிப்பை முடித்து பட்டமளிப்பு விழாவிற்காக காத்திருக்கும் பட்டதாரி இளைஞர்களின் குமுறல் இது. கல்லூரி கட்டணத்திற்கு காலக்கெடு விதிக்கும் கல்லூரி நிர்வாகம் பட்டமளிப்பு விழாவிற்கு பல காரணம் சொல்கிறது. பிள்ளைகளின் கல்விக்கு மானத்தை அடகு வைத்த பெற்றோர்கள் செய்த பாவம் என்ன? தன் மகனைச் சான்றோன் என கேட்கத் தவிக்கும் தாய் சான்றுக்காக காத்திருக்கிறாள். பயிற்சி கட்டணம், தேர்வு கட்டணம், விடுதி கட்டணம், அபராத கட்டணம் அனைத்தையும் கட்டணும். பட்டமளிப்பு விழாவிற்கும் நொட்டணும். அரசு ஏன் அசம்பந்தமாய் இருக்கிறது? அறியாமையா, இல்லை அடிமைகள் தானே என்ற அலட்சியமா? நாளைய உலகம் இளைஞர்கள் கையில், இன்றைய உலகம் கிழங்கட்டைகள் கையில். நாளைய உலகம் இளைஞர்கள் கையில், இன்றைய உலகமோ கிழங்கட்டைகள் கையில். என்று மாறும் இந்த நிலை அன்று தீரும் எங்கள் அவல நிலை. என்று மாறும் இந்த நிலை அன்று தீரும் எங்கள் அவல நிலை. படித்த பட்டதாரிகளுக்கு பட்டமளிக்க துப்பு இல்ல, படிப்பறிவே இல்லாத கரைவேட்டிக்கு பட்டங்கள். படித்த பட்டதாரிகளுக்கு பட்டமளிக்க துப்பில்ல, படிப்பறிவே இல்லாத கரைவேட்டிக்கு பட்டங்கள். பணமில்லா பரிவர்த்தனை போலவே பட்டப்படிப்பும் பட்டயங்களும். எல்லாம் அலைக்கற்றையில், கல்வியும் தேர்வும் வலைதளத்தில், தேர்வு முடிவுகளும் அலைபேசியில். நேர்முகம் என்பது இங்கு இல்லை, நிசமுகம் இங்கு எவனுக்கும் இல்லை. காணலை கண்டு தாகம் தனித்து கொள்ளும் நிலைதான் காற்றலை கல்வி. பட்டங்களும் பட்டயங்களும் பட்டறிவுக்கு உதவாது. பாழும் மனிதர்களுக்கு இது புரியாது. மாநிலமும் ஒன்றியமும் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்யுது, எங்கள் வழிகளை தள்ளுபடி செய்யுது. மாநிலமும் ஒன்றியமும் வரவு செலவு கணக்கு தாக்கல் செய்கிறது, எங்கள் வழிகளை தள்ளுபடி செய்கிறது. எங்கள் வம்சத்தின் முதல் பட்டதாரியின் பட்டமளிப்பு விழா அவன் முதுமையிலே நடக்கிறது. சட்டம் தன் கடமையை செய்யும், ஆம் சவமான பின்னே. திட்டமிட்டு நம்மை தீர்த்துவிடும், நாம் நம்மை உணரும் முன்னே. கல்லூரிக்குள் கால் எடுத்து வைக்கும் முன்னே கட்டாயமாக்குங்கள் பட்டமளிப்பு விழா திகதியை. கல்லூரிகளை கட்டமைக்கும் பல்கலைக்கழகங்கள் பகுத்தறிவின்றி மௌனம் காக்கும் உயர்நீதிமன்றம் ஓலமிடும் பட்டதாரிகள் ஓங்காரம் இடுகிறேன் நான். கல்வியை தேடி கல்லூரிக்கு வரும் என்னிடம் காசு தேடி வரும் கல்லூரிகள். கல்வியை தேடி கல்லூரிக்கு வரும் என்னிடம் காசு தேடி வரும் கல்லூரிகள். குற்றவாளிகள் ஆளுமையில், அடியாட்கள் அதிகாரத்தில், அடிமைகள் அடிவாரத்தில். சுய தொழில் மேம்படுவதைப் போலவே சுய கல்வியும் மேம்படும் இனிவரும் காலத்தில். கல்லூரிகள் புறக்கணிக்கப்படும், தேர்வாணையத்தை தேடிச் செல்ல நேரக்கூடும். இனியாவது சிந்திக்குமா அரசு? இந்த கவிதை ஆகுமா முரசு? நன்றி, வணக்கம்.